நம்ம கிட்ட இருக்கிற 26 வகை வாட்டர் ஆப்பிள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாய் ரவுண்ட் ஸ்வீட் ரோஸ் வாட்டர் சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி தான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட மதர் பிளான்ட். இந்த வருடம் இப்போ நிறையவே பூ எடுத்திருக்குது. இந்த வருடம் எல்லா வாட்டர் ஆப்பிளுமே கொஞ்சம் நல்ல சீசன் இருக்கக்கூடிய இதுதான் இந்த வருடத்தில் அமைஞ்சிருக்குது. எல்லா வகை வாட்டர் ஆப்பிளுமே இந்த வருஷம் பூ எடுத்துட்டு இருக்குது. இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க, இதுதான் நம்மளோட மதர் பிளான்ட் இருந்தது. பட் இந்த பிளான்ட் இப்போ நம்ம கிட்ட சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதனோட பழங்கள் பாருங்க, அப்படியே தட்டு மாதிரி வரக்கூடியது, ரவுண்ட் ஷேப்ல, அதாவது வட்டமா தட்டு மாதிரி சப்பையா வரக்கூடிய பழங்கள் இது. இந்த மதர் பிளான்ட்ல இருந்து நம்ம லேயரிங் பண்ணி எடுத்த நாத்து தான் இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த மதர் பிளான்ட். இது ஆக்சுவலா போன வருஷம் வந்த ஈல்டு. இதுமே முழுசா விளையறதுக்கு முன்னாடியே கொட்டிடுச்சு. இந்த பழம் நல்லா விளைய பாத்தீங்கன்னா அப்படியே சப்பையாயிட்டே போகும், வட்டமாகிட்டு போகும். அதுதான் இந்த பழத்தோட நேச்சுரல். இது ஆஃப் சைஸ், லாங் சைஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வெரைட்டியே வேற வெரைட்டி. இது சீட்லெஸ் தான். இது சுவை பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க 26 வகையிலுமே அந்த ரோஸ் வாட்டர் அந்த பிளேவர் வரக்கூடியதுல டாப் கிளாஸா வரக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த வகை, இந்த தாய் ரவுண்ட் ஸ்வீட் வாட்டர் ஆப்பிள் தான். நல்ல ஃபுல் விளைச்சல் வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே விளைய இது அப்படியே அந்த வட்டம் பெருசாயிட்டே போகும், சப்பையாயிட்டே போகும். கிட்டத்தட்ட ஒரு பறக்கும் தட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். போன வருஷம் ஒரு 2-3 கொத்து தான் விளைச்சல் இருந்தது. பட் இந்த வருஷம் நிறைய பூ எடுத்திருக்குது. சின்ன சின்ன செடிங்கள கூட பூ எடுத்திருக்குது. தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம் நம்ம. சோ இந்த பழங்கள் இப்படிதான் இருக்கும். இதுமே ஃபுல்லா விளையதுக்கு முன்னாடி கீழே, அதாவது உதிர்ந்த பழங்கள் தான் இது. இங்க பாருங்க, ஓரளவுக்கு அந்த விளைய நான் சொன்ன பாத்தீங்களா, விளைய அந்த லாங், அந்த லென்த் கம்மியாயிட்டே போகும், வட்டம் அதிகமாயிட்டே போகக்கூடிய வெரைட்டி. ரொம்ப முக்கியமான விஷயம், இதுவுமே சீட்லெஸ் தான். நம்மளோட 26 வகை நம்ம கிட்ட இருக்கிறதுல டாப் 10ல இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம் நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்படிதான் இருக்கும். நல்லா விளையும் போது ரொம்பவே வாட்டரிஷா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், ரோஸ் வாட்டர் பிளேவர். அந்த ரோஸ் வாட்டர் பிளேவர் அண்ட் ஸ்வீட்னஸோட சேர்த்து வரும்போது ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க டேஸ்ட். கமர்ஷியலா பண்றதுக்கு இது ஃப்ரூட்டோட சைஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வையபிள்னு சொல்ல முடியாது. பட் நம்மளோட ஓன் கலெக்ஷனுக்கு கண்டிப்பா ரொம்ப எக்ஸலன்ட் ஃப்ரூட் பிளான் சொல்லலாம். இதை நம்ம அழைக்கிறது எந்த பேர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய் ரவுண்ட் ஸ்வீட் அப்படின்னு காமனா அழைக்கிறோம். இது தாய் ரவுண்ட் ஸ்வீட் ரோஸ் வாட்டர் சம்பா அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற எல்லா வகையிலுமே மறுபடியும் சொல்றாங்க, அந்த ரோஸ் வாட்டர் பிளேவர் அதிகமா வர்றது இந்த வெரைட்டில தான். சோ இந்த வருஷம் பாருங்க, நம்ம மதர் பிளான்ட்ல இந்த வருஷம் நிறையவே பூ எடுத்திருக்குது. சோ அடுத்து நிறைய காய் காய்க்கும் போது மறுபடியும் அந்த காய் விளைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட்ல கொடுக்குறோம். இப்ப பாருங்க, சேலுக்கு இருக்கிற பிளான்ட், அதாவது நம்ம மதர் பிளான்ட் உற்பத்தி பண்ண நாற்றுகள் தான் அப்படின்றதுனால அதுல 6 இன்ச் பாட்ல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஆல்மோஸ்ட் ஃபிளவர்ஸ் வந்திருக்கிறத பார்க்கலாம் நம்ம. பாருங்க, இந்த பிளான்ட்லாம் ஒரு 3 feet ஹைட் இருக்கும். வெறும் 6 இன்ச் பாட்ல தான் இருக்குது. கட்டிங் ப்ராபகேஷன்ல உற்பத்தி பண்ண நாற்றுகள் தான். நம்ம அக்ரீனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நம்ம கிட்ட இருக்க வெரைட்டி வாட்டர் ஆப்பிஸ் நம்ம நாத்து உற்பத்தி பண்ணும்போது அந்த 1 லிட்டர் கவர்ல இருந்தே பெயிண்ட்ல பேர் எழுதி தான் தனித்தனியா மெயின்டைன் பண்ணுவோம். 6 இன்ச் பாட்ல மாத்தும் போது பெயிண்ட்ல பேர் எழுதிடுவோம். சோ 200% கேரண்டியோட நாற்றுகள் மிஸ் ஆகாது, மிக்ஸ் ஆகாது. எந்த வெரைட்டியோ அந்த வெரைட்டி கரெக்டா கொடுப்போம். இது பாருங்க, அதே சேம் தாய் ரவுண்ட் ஸ்வீட் வெரைட்டில கொஞ்சம் பெரிய நாற்று, ஒரு 5 அடி 6 அடி இருக்கக்கூடியது. இதுலயுமே எல்லாமே இந்த வருஷம் பூ வந்திருக்கிறத பார்க்கலாம் நீங்க. சோ இந்த தாய் ரவுண்ட் ஸ்வீட் நாற்று உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க அக்ரீன் எக்ஸாட்டிக்கை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு அற்புதமான எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான் வீடியோட உங்களை சந்திக்கணும். Until then, bye bye friends. Bye bye from Cyrus A to Z. Bye bye friends. Happy gardening.